ஹலோ ட்ரகீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு டெக்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு, அதனால தானே டிலே ஆகும். ஒன்ஸ் எக்ஸாம்ஸ் முடிஞ்சதும் நான் வீடியோஸ் போட பார்க்குறேன். அண்டு ஒரு 1 மந்த் கிட்ட ரொம்ப ரொம்ப பிஸியாக போகும். பிகாஸ் ட்ரிப் இருக்குது, கேம்ப் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். ஐ ஹோப் ஸோ. ஓகே, ஸோ இதில் டாப் ஜேகே, பாட்டம் வந்து தயம். ஓகேடா, அப்படி ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அப்போது ஒரு Black கலர் கார் அப்படியே நைட் டைமில் ஒரு மாதிரி இருட்டான ரோட், அதில் வந்து ஒன் சைடு அப்படியே நிற்குது. அதுக்குள்ளே ஒரு பர்சன் அப்படியே கையிலலாம் செம்ம டேட்டோ போட்டுட்டு அப்படியே ஒரு சிகரெட் எடுத்து ஸ்மோக் பண்ணிட்டு, அதனோட ஸ்மோக் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக அந்த விண்டோவை இறக்கி விட்டுட்டு அப்படியே அந்த காற்றோட காற்றை கலக்குறான். தென் அப்படியே கீழே இறங்குறான். ஸோ காருக்கு பின்னாடி அப்படியே 2-3 மெம்பர்ஸ் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அவன் காரோட பேக் இதை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஒரு பர்சனை அப்படி கட்டி போட்டிருக்கான். அவனை அப்படியே அவனோட ஒன் ஹேண்ட் வச்சு தூக்கிட்டு அப்படியே ரோடோட சைடில் போட்டுட்டு அகெயின் கார் எடுத்துட்டு ஸ்டைலிஷாக ஒன் ஹேண்டில் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஒரு மாதிரி கூலாக அவனோட கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டுக்கிறான். நைட்டில் எதுக்கு கூலிங் கிளாஸ்லாம் கேட்கக்கூடாது, பிகாஸ் இது ஹீரோ என்ட்ரியில் அப்போ தான் மாசாக இருக்கும். ஓகே, அப்போது த அனதர் சைட் ஒரு ஸ்கூல் பாய் அப்படியே அவனோட அலாம் ரிப்பீட்டடாக அடிச்சுட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே ஆஃப் பண்ணுறான். அகெயின் அவனோட பிளாங்கெட் எடுத்து நல்லா போத்திட்டு அப்படியே இந்த பெட்லேயே புரண்டு படுத்துட்டு இருக்கான். ஆஃப்டர் 5 minutes அகெயின் அவனோட ஃபோன் அலாம் அப்படியே மறுபடியும் கத்திட்டு இருக்கு. அவன் மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறான். அப்போ வெளியில் ஒரு குரல், டேய் தயம், இதோட அவனோட அலாம் 15 தடவை அடிச்சிருச்சு. உன்னை விட நான் ரொம்ப ஏர்லியராகவே எழுந்துட்டேன். உன்னோட அலாம் டைமை மாற்றிக்கோ, இல்லைனா வீட்டை விட்டு எங்கேயாச்சும் போயிடு, பேசாமல் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிடு, ரொம்ப பெட்டராக இருக்கும் எனக்கு அப்படின்னு தயாங்கோட பிரதர் அவனை திட்டிட்டு அவன் பாட்டுக்கு அவனோட ஒர்க்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்போ தயம், இதுக்கெல்லாம் சலிச்சவனா நான்? எவ்வளோ தடவை பார்த்துருக்கேன், இப்படி கத்துவேன் அப்படி கத்துவேன், டெய்லி வந்து புலம்பிட்டே தான் இருப்பேன். காலங்காத்தால இந்த இம்சை இல்லாமல் எப்போ ஒரு மாதிரி ஜாலியாக வைபா ஏதாச்சும் ஒரு மெலடி சாங் கேட்டுட்டு எழுந்துக்க போகிறேனோ தெரியல அப்படின்னு 8 மணி ஸ்கூலுக்கு 7:45 எழுந்துக்கிறான். அப்படியே ஒரு மாதிரி நெளிப்பெடுத்துட்டு, அப்பா இப்போதான் ஒரு மாதிரி டேவே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்குது, அந்த சனியை போய் தொலைஞ்சிருச்சுல அப்படின்னு அவனும் எழுந்து போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு அப்படி குளிச்சுட்டு இருக்கான். ஸோ குளிக்கும் போது அவனோட ஃபோனில் பாட்டு போட்டு விட்டு ஷவர் காடியில் எப்படி டான்ஸ் பண்ணிகிட்டே குளிக்கிறான். ஸோ இன்னும் 5 minutes தான். தயாங்கா, உனக்கு மட்டும் எப்படிரா கடவுள் இந்த மாதிரி ஒரு சூப்பர் பவரை கொடுத்தாரு? இன்னும் 15 நிமிஷத்தில் கிளம்புற மாதிரி. ஆனால் இப்போ 5 நிமிஷம் தான் இருக்குது, கரெக்டாக போகணும். போலன்னு வச்சுக்கோ, தான் அந்த மேக்ஸ் வாத்தியாரோ தாலி அறிகிறான்டா அப்படின்னு அவனும் அப்படியே ரொம்ப வேகமாக ரெடி ஆகிட்டு அவனோட சைக்கிள் எடுத்துகிட்டு அண்ட் அவனோட ஸ்கூல் பேக் எல்லாம் கரெக்டாக மாட்டிட்டு அவன் அப்படியே சைக்கிளை ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ ஸ்கூல் வந்து அவனோட கண்ணுக்கு எட்டுற தூரம் வரதான் இருக்குது. ஸோ ஸ்கூலுக்கும் அவன் நிற்கிற இடத்துக்கும் நடுவில் ஒரு ரோட், லைக் மெயின் ரோட் மாதிரி. ஸோ அங்கே அவன் அப்படியே கிராஸ் பண்ணணும். ஸோ பொறுமையாக கிராஸ் பண்ணுறதுக்காக இந்த சைடும் அந்த சைடும் பார்க்குறான். ஸோ அவன் கரெக்டாக கிராஸ் பண்ண போகும்போது பின்னாடி ஃபாஸ்ட்டாக வந்த ஒரு Black கார் அப்படியே அவனை இடிச்சிருது. ஸோ தயாங் போயிட்டு அந்த சைடு விழுந்துடுறான். ஸோ அங்கே இருந்து மாசா கெத்தா நேற்று நைட் பார்த்தோம்ல அந்த பர்சன் இறங்கிட்டு அங்கே மரத்துக்கு அடியில் நின்ன ஒரு பையனுக்கு நல்லா வாய் மேலே பொக்குன்னு ஒன்று கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு அகைன் ஸ்மோக் பண்ணிட்டு ரொம்ப ஸ்டைலிஷாக வண்டியில் ஏறி போயிட்டே இருக்கான். தயாங்க அவன் இடித்ததை கூட பார்க்கவே இல்லை. தயாங்க அவனை பார்த்து ஒரு மாதிரி பார்க்குறான். எச்ச டேஷ் மாதிரி இருக்கான். என்னை அப்படி தள்ளி விட்டு ஒரு சாரி கூட கேட்குறானா? சானிய நமக்குனே வருவானுங்க போல அப்படின்னு திட்டிட்டு அப்படியே போகிறான். ஸோ அப்போது ஜேகே அவனோட கார் அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு யூடர்ன் போடும்போது மிரர் வழியாக பார்க்குறான். பட் தயாங்கோட ஃபேஸ் தெரியல. எஸ், அது ஜங்குக் தான். ஸோ தயாங்கோட ஃபேஸ் தெரியல, பட் அவனோட பின்னாடி மட்டும் தெரியுது. ஸ்கூல் பசங்களுக்குலாம் வர வேலையே இல்லை.
சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சால் ஓட்டணும், இல்லைனா மூடிட்டு ஓரமாக வரணும். சைக்கிளும் ஓட்ட தெரியாமல் என்னோட ரூட்டில் குறுக்க வந்துட்டு அப்படின்னு அவன் மேலே மிஸ்டேக் இருந்தோம். தயாங்க திட்டிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். ஸோ தயாங்க்கு லைட்டாக முட்டியில் ஒரு ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும். ஐ மீன் காலோட முட்டியில். அவன் அதனோடய ஒரு மாதிரி தாங்கி தாங்கி போயிட்டு கிளாஸ் ரூமில் உட்காடுறான். அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான், செபாஸ்டின். அப்போ தயாங் இந்த கோலத்தில் வர்றதை பார்த்துட்டு, டேய் மச்சான் என்னாச்சுடா, என்ன வாரி விழுந்துட்டியா? டேய் சபாஸு, ஏதாச்சும் டென்ஷன் ஆகிட்டு இருக்காதடா. நானே அவள் யாருன்னே தெரியல, பார்க்குறதுக்கு நல்லா காஞ்சு போன கலீஜு மாதிரி. டேய் என்னடா இது வாடு? அவன் தாண்டா என்னோட சைக்கிள் அவனோட கார் வச்சு ஹிட் பண்ணான். ஆனால் ஒரு சாரி மாரி கூட கேட்காம போகிறான். சனியா எனக்குனே வந்திருக்கான்டா அப்படின்னு நல்லா செம்மையாக பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தியா? எவன்லாம் பார்க்கல, அவன் மூஞ்சும் மகரையும் நல்லா டாட்டோ போட்டுட்டு நல்லா ஊதி தள்ளிக்கிட்டு இருந்தான். அப்படின்னு வந்தது வராததுமா நல்லா அவன் ஃப்ரெண்டு செபாஸ்டின்ட்ட கேவலமாக ஜங்குக்கு பற்றி கழுவி ஊற்றிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கும் ஒரு பையனை அடித்தான்ல, ஸோ அந்த பையனும் தயாங்கோட கிளாஸ் தான். அந்த பையன் அப்படியே வாயில் ரத்தம் ஊற்ற வந்து கிளாஸ் ரூமில் உட்காடுறான். இப்போ எல்லாரும் அந்த பையனே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தயாங், டேய் மச்சான், இவனை தாண்டா அடித்தான், என்னன்னு தெரில, பெரிய கையாக இருப்பான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆனால் தள்ளி விட்டதுக்கு ஒரு சாரி மாரி கூட கேட்காம போனான் பத்தியா? அதுதான் மச்சான், அதுதான் செபாஸ்டின், எனக்கு டென்ஷன் காண்டாகுது. மச்சான் விடு என்ன கிளை போல்டு மாதிரி இருந்தானா எப்படி இருந்தான்? போல்டுலாம் இல்லை மச்சான், நல்லா தான் இருந்தான். ஒரு 28 இருக்குமா? அப்படி இருந்தான். 28 உள்ள பையன், நமக்கு என்ன 17, அவனை இதுக்கிட்ட அடிச்சுட்டு போகிறான். மச்சான் ஏதாச்சும் வாட்ச் விட்ருப்பான், கோளார கொடுத்துருப்பான், அதனால தான் நல்லா போட்டு மூக்கு மாலே கொடுத்துருப்பான். அவனை கண்டாலே நமக்கும் பிடிக்காதுல்ல, நமக்கும் பெனிஃபிட்னு எடுத்துக்க வேண்டியதான். அது தாண்டா முடியல, எனக்கு அவனை பிடிக்காது தான். நம்மளே நிறைய டைம் புள்ளி பண்ணியிருக்கான். பட் ஸ்டில் அந்த எச்ச நாய் என்னை தள்ளி விட்டதுக்கு ஒரு சாரி கூட கேட்காம போயிருக்கான். இங்கே பாரு, அவனாலே முட்டியில் ஸ்க்ராட்ச், இதுக்கு போய் பேண்டேட் வாங்கிட்டு அதுக்கு மெடிக்கல் ரூம் போயிட்டு நான் வரணும் அப்படின்னு அவன் புலம்பிகிட்டு இருக்கான். அப்போ அந்த அடி வாங்கினாலும் அந்த பையன் ஃபோனில் கால் பண்ணி, டேய் பசங்களை கூப்பிட்டு ரெடியாக இருங்க, அகெயின் 8 o'clock. ஆமாம், அந்த கன்வென்ஷனல் ஸ்டோர்ஸ் வந்து தான், அங்கே தான் நான் அடிக்கடி வருவான், அங்கே வச்சு எனக்கு ஜங்குக்கு செய்கிறோம், சொல்லல முடிக்கிறோம், புரியுதா அப்படின்னு வெறி கொண்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ தயாங்கும் அப்படியே மெடிக்கல் ரூம் போயிட்டு அவன் டின்சர்லாம் வச்சிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஜங்கு கையில் இருந்த அந்த டேட்டூஸ் எல்லாம் அப்படியே ஃப்ளாஷ் ஆகி போயிட்டே இருக்கு. டேட்டூஸ் தான் நல்லா தான் போட்டிருக்கான், ஆனால் கடவுள் அவன் பிரெயினை தான் ஒரு மாதிரி கோளாராக டிசைன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்குனே வருவீங்களாடா யோ அப்படின்னு அவனும் டின்சரெல்லாம் வச்சுட்டு அகெயின் அவன் பாட்டுக்கு வந்து கிளாஸ் உட்காந்து கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கான். ஸோ தயாங்க்கு கிளாஸ் முடித்ததும் அவனுக்கு கன்வென்ஷனல் ஸ்டோரில் வந்து பார்ட் டைம் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் செபாஸ்டினை அவனுக்கு பாய் சொல்லி அனுப்பிட்டு அவனோட பார்ட் டைம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த கன்வென்ஷனல் ஸ்டோர் போயிட்டு அப்போது செபாஸ்டின் கால் பண்ணுறான். டேய் தயாங்கா, டேய் காலை நேரத்தில் கால் பண்ணாதுன்னு உனக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன்? டேய் புரியுது எல்லாம் புரியுது மச்சான், எனக்கு ஒரு டவுட்டு. என்னடா டவுட்டு? நான் கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு 2வது சந்தில் தான் மச்சான் இருக்கேன். காலைல ஒருத்தன் இடிச்சான்னு சொன்னேன்ல, அவன் அங்கே அடையாளங்கள்லாம் ஆகின்னு சொல்லி பார்க்கலாம். டேய் நல்லா ஒரு மாதிரி ஹேர் வச்சிருந்தான். டேய் எல்லாத்துக்கும் மயிர் இருக்க தான் செய்யும், வேற சொல்லு. டேய் இது ரொம்ப முக்கியமா? அவன் போயிட்டான்ல, விட்டுரு. டேய் கேட்டதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு செபாஸ்டின் கேட்கவும், டேய் செபாஸு சொல்கிறத மட்டும் நல்லா தெளிவாக கேளு. கையில் டேட்டோ போட்டிருந்தான், பாம்பு டேட்டோ அப்படி இப்படின்னு என்னென்னமோ. அப்படி இந்த கையில் ஒரு வெள்ளி ப்ரெஸ்லெட் போட்டிருந்தானா நல்லா தட்டியா? அதுவும் போட்டிருந்தான். அப்புறம் லிப்பில் பியர்சிங். ஆமாம் மச்சான், அதுவும் பண்ணியிருந்தான், லைட்டாக தெரிஞ்சு. கூலிங் கிளாஸு அதை தூக்கி கழுத்தில் மாட்டியிருந்தான் மச்சான்.
நைஸ் நைஸ் நைஸ். ஆள் பார்க்க காட்டா மாதிரி இருந்தானாடா? ம், காட்டானுங்க அண்ணன் மாதிரியே இருந்தான். ஜிம்பாடியா. ஆ மச்சான், நீ சொல்கிறவன் தோ எனக்கு சைடில் தான் நின்று ஒருத்தனை முடிச்சு விட்டுட்டு இருக்கா. டேய் சப்பாஸு, என்னடா சொல்கிற? ஆ டேய், அவனுங்களாம் பெரிய கை போல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கிளாஸில் நீ சொன்னல காலைல அடி வாங்கிட்டு வந்து உட்காந்தான்னு, அவன் ஃபோனுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் வர சொன்னான். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் மட்டன்னு தெரியல அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது தயாங்க்கு ஒரு கஸ்டமர் வந்துட்டு அப்படியே வாங்கின திங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அவனும் பில் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே ஒரு 1/4 மணி நேரம் ஆயிருக்கும். அப்படியே செபாஸ்டின் கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். மச்சான் காணோம் மச்சான், போயிட்டான்னு நினைக்கிறேன். இந்நேரத்துக்கு சம்பவம் சரித்திரமா மாற போகும். நாளைக்கு பார்க்கலாம். அப்போ தயாங்கும், டேய் செபாஸு ஃபேனா மூடிட்டும் வீட்டுக்கு போயிரு அப்படின்னு செபாஸ்டின்ட்ட பேசிட்டு இருக்கும் போதே ஒரு பர்சன் அப்படியே நைஃபை அந்த கன்வென்ஷன் ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு அதை அப்படியே அந்த டேபிள் மேலே தூக்கி போட்டுட்டு தயங்க பார்த்து பில்லெட் அப்படின்னு மட்டும் சொல்கிறான் ஒரு மாதிரி கோல்டு டோனில். தயாங்கும், இவனுங்க வேற இந்த டயத்தில் தான் வந்து பில்லெட்டு மயிருட்டுன்னு அப்படின்னு நிமிர்ந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே ஜேகேவை ஐ டு ஐ பார்க்குறான். ஜேகேவும் அப்படியே தயாங்க ஐ டு ஐ பார்க்குறான். சபாஸு. அப்போ அந்த சைட் செபாஸ்டினும், டேய் மச்சான் என்னாச்சு? டேய் தயாங்கா பேசுறது கேக்குதா இல்லையா? ஹலோ டேய் தயாங் கேக்குதா இல்லையா? அப்போ தயாங்கும் செம்ம ஷாக்கில் அப்படியே ஃபோனை கீழே போட்டுடுறான். அப்போது ஜேகே பார்த்துட்டு, வாட்ஸ் ராங் வித் யூ? ஆ புரியுதா இல்லையா? ஒர்க் டைமில் ஃபோன் பேசுகிறதே தப்பு. அகெயின் கேட்குற பில்லெட் அப்படிங்கிறான். அப்போ தயாங்குள்ள செம்ம கோவமாயிட்டு, இவன் தானே காலைல நம்மளை அடித்தான். ஆ செபாஸ்டின் அங்கே இருக்கான்னு சொன்னான், ஆனால் இங்கே இருக்கான். கத்தி வேற வாங்குறான். என்னைக்கு எதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டுதே. பேசாம கேட்டுடலாமா? எனக்கு டைம் இல்லை, டூ இட் ஃபாஸ்டர், மேக் இட் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லவும் தயாங்க அப்படியே ஒரு மாதிரி முகம் சொல்லிச்சுட்டே அப்படியே பில் போட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் வாங்குறான். இன்னைக்கு எவன் உயிர் போக போதோ தெரியலையே அப்படின்னு தயங்கி தயங்கி அதை அப்படியே கொடுக்குறான். கேட்டுருவோமா? வேணாம். கேட்டுருவோமா வேணாமா? இப்போ கேட்குறது கரெக்டாக இருக்குமா? இல்லை ஒர்க் டைம் வெளியில் எங்கேயாச்சும் பார்த்தேன்னா கண்டிப்பாக கேட்டுடலாம். இந்த மாதிரி உன் காரை வச்சு என் சைக்கிளை ஹிட் பண்ணியே என் சைக்கிளோட பின்னாடி டயர் மொத்தமாக டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கான காம்பன்சேஷனும் அப்புறம் இதோ என் முட்டியில் அடிபட்டிருக்கு. மெடிக்கல்லாம் போகல, நான் ஸ்கூலில் உள்ள மெடிக்கல் ரூம்க்கே போயிட்டேன். இருந்தாலும் அதுக்கும் நான் மணி கேட்பேன். அதுக்கு ஒரு $10 எல்லாமே கேட்கணும்ல அப்படின்னு அவனை பொய் கணக்கெலாம் போட்டுட்ருக்கான். இப்போவே கேட்டுடலாம் அப்படின்னு தயாங் திரும்பினா ஜேகே பாட்டிக்கு அந்த பில்லிங்கை போட்டுட்டு அந்த நைஃபை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கான். பார்க்கவே செம்ம ஒரு மாதிரி கூலாக மாசாக இருக்கான். பார்க்கும் போதே தெரியுது சரியான கிரிமினலாக இருப்பான் போல, கேங்ஸ்டர்னு நினைக்கிறேன் அப்படின்னு தயாங் அவனுக்குள்ளே பேசிட்டு பேனு பார்த்துட்டு இருக்கான். அப்போ செபாஸ்டின் கத்திட்டே இருக்கான், டேய் தயாங்கா, டேய் டேஷ் பயலே இருக்கியா என்ன? அப்போ தயாங்க அந்த சவுண்ட் கேட்டுட்டு அப்படியே கீழேருந்து ஃபோன் எடுத்து, டேய் டேய் செபாஸு, டேய் என்னாச்சு? டேய் உன் பக்கத்தில் இருந்தா நல்ல சிவ பார்த்தா எங்கள் ஸ்டோரில் வந்து நைஃப் வாங்கிட்டு இருக்கான்டா. நான் எது நைஃபா? மச்சான் யார் மூஞ்சில் பூரா அவனை போகிறான்னு தெரியலையே. டேய் அதுதான் எனக்கும் தெரியல. அப்புறம் கேட்கணும்னு சொன்னியே, அவனை அகெயின் பார்த்தா இந்த மாதிரி ஹிட் பண்ணியே அறிவு இருக்காடா? ஒரு சாரி கேட்டியாடான்னு. நான் மச்சான் நைஃப் வாங்கவும் கத்தியை வாங்கவும் பயந்துட்டியா என்ன? ஓ மூஞ்சில் பூரா விட்டுருவான்னு. டே சபாஸு மூடு என்ன? நான் கேட்கலான்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி திரும்புறதுக்குள்ள அவன் போயிட்டான். ஆனால் கண்டிப்பாக கேட்காம விடவே மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தயாங்க 8 மணிக்கு தான் ஸ்டோர் டியூட்டி முடியும். ஸோ அவன் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்துட்டுருக்கான். ஸோ அவனை இடித்த அதே கார், ஐ மீன் நம்ம ஜங்குக்கோட கார் அப்படியே நிற்குது. ஆஸ் யூஸ்வல் ஜங்குக் வெளியில் இறங்கி அப்படியே ஸ்மோக் பண்ணி தள்ளிட்டு இருக்கான். அப்போ தயாங் பார்க்குறான், இருக்கான்ல கிரிமினல், எனக்கு போய் இந்த ரவுடி கிட்ட கேட்டுற வேண்டியதான்.
இது ஏன் பண்ண, சாரி, ஒரு சாரி சொன்னா கூட ஐ வில் பி ஃபைன் அப்படின்னு போகிறதுக்காக 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். ஸோ மார்னிங் ஒரு பையனை அடிச்சிருப்பான்ல ஜேகே, அந்த பையன் அப்படியே ஒரு 50 மெம்பர்ஸை கூட்டிட்டு அப்படியே வந்து ஜேகேவை அட்டாக் பண்ணுறதுக்காண்டி வர்றான். ஜேகே கன்னு கத்தின ஷெல்லாம் எப்போவுமே பாக்கெட்டில் ரெடியாக வச்சுட்டே சுற்றிட்டு இருக்கான். தயங்க அப்படியே போயிட்டு ஜேகேவோட காருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். ஸோ அங்கே நடக்கிறத ஃபைட் சீன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே லைவாக பார்த்துட்டு இருக்கான். ஷப்பா, நான் கேங்ஸ்டர் இப்படி அடிக்கிறான். ஆ, பின்னாடி 2-3 ஆள் வேற போட்டு பொழந்து அழுறானுங்களே. அப்போ இவ்வளோ நேரம் ஜேகே மேலே காண்டா இருந்தவன் ஜேகேவை பார்த்து அந்த காருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு, டே கேங்ஸ்டரு போட்டு அவன் மூஞ்சி மேலே போட்டு என்னை புள்ளி பண்ணும்போது இப்படி தான் பண்ணான், போட்டு மூஞ்சி மேலே போட்டு அப்படின்னு அந்த ஜேகேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவனோட கிளாஸ்மேட் இருப்பான்ல, அவனை அடிக்க சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அப்போ வந்தவங்களால சமாளிக்க முடியாமல் கொஞ்சம் பேர் அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஆனால் தயம் கொஞ்சம் கூட பயப்படாம, இன்னைக்கு போய் கேட்குறோம், கண்டிப்பாக போய் கேட்குறோம் அப்படின்னு எழுந்துட்டு ஜேகே அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அவனோட ஜாக்கெட்டை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். ஸோ ஜேகே அப்படியே அந்த நைஃபோடு வந்து தயாங் மேலே விழுகிறான். ஸோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு, அந்த நைஃப் அப்படியே தயாங்கோட கழுத்தில் லைட்டாக 1 இன்ச் விட்டுருந்தா இறங்கியிருக்கும். அப்படியே தயாங் மேலே ஜேகே அப்படியே விழுந்துடுற அந்த கத்தியோட. அப்போ 2 பேரோட ஐஸ் இன்னும் நெருக்கமா, அவங்க 2 பேரோட மூச்சு காத்தும் அப்படியே மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. அப்போ பார்த்துட்டு இருக்கும் போதே தயாங்கோட கிளாஸ்மேட் இருக்கான்ல அந்த பையன் அப்படியே அவன் ஒரு வெப்பனை எடுத்துட்டு வந்து அப்படியே ஜங்குக்கு அட்டாக் பண்ணுறதுக்காண்டி வர்றான். ஜங்குக்கு அப்படியே நகலும் போது தயாங்கே தூக்கி அப்படியே அவன் மேலே போட்டுட்டு ரோல் பண்ணுறாங்க அந்த ரோட்லேயே. ஸோ அதுக்கப்புறம் ஜேகே எழுந்து போயிட்டு எல்லாத்தையும் அப்படியே ஓடி விட்டுறான். ஆஃப்டர் தட் ஜங்குக் அப்படியே தயாங்க பார்க்குறான். அப்போது ஜங்குக் ஒரு மாதிரி அவனோட ஃபேஸ்லலாம் ஹேர் வந்து படுது. ஆனால் அவன் கையில் கன், அவன் பிளாக் ஷர்ட் ஒன்று போட்டிருக்கான், அதில் 2-3 பட்டன் அப்படியே கலண்டிருக்கு. ப்ளஸ் அந்த ஸ்ட்ரீட் லைட்டோட வெளிச்சத்தில் அப்படியே பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி டார்க் வைப். ஸோ தயாங் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளாட் ஆக்கி பார்த்துட்ருக்கான். அப்போ ஜங்குக் அப்படியே தயாங்கோட பக்கத்தில் வந்து தயாங்க அப்படியே அவனோட காரோட சாய்ச்சிட்டு, என்ன வேணும்? கன்வென்ஷனல் ஸ்டோர்லேயும் பார்த்தேன், அண்ட் அகெயின் இப்போயும் பின்னாடி எதுக்கு சுற்றி வர்ற, பேக்கில் எதுவும் பொருள் வச்சிருக்கியா அப்படின்னு தயாங்கோட ஸ்கூல் பேக்கை திறந்து பார்க்குறான். அதில் ஃபுல்லாக புக்ஸ் தான் இருக்குது. அப்போ தயாங்க அதை அகெயின் வாங்கிட்டு இப்போது ஜங்குக்கை அவன் கையில் கன் இருக்குன்னு கூட பயப்படாமல் ஜங்குக்கை பிடிச்ச அப்படியே அவனோட கார் மேலே தள்ளி இப்போ அப்படியே அவன் நேருக்கு நேராக வந்து, இன்னைக்கு மார்னிங் அதான் இப்போ ஒருத்தனை அடித்த ஓட விட்டியே, அவன் மூஞ்சில் பொக்குன்னு ஒன்று கொடுத்துட்டு போனல, அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட் தான். அப்போது உன்னோட காரை நிப்பாட்டும் போது ஒரு சைக்கிள் மேலே இடிச்சிட்ட, அது வேறு யாரதும் இல்லை, நான் தான் என்னை தான் அடித்தேன். தட்ஸ் யோர் மிஸ்டேக், நாட் மைன் அப்படின்னு கன் எடுத்து அப்படியே தயாங்கோட நெத்திலேருந்து அப்படியே மூக்கு லிப்ஸ்னு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறக்கிட்டு வர்றான். ஸோ தயாங்க ஒரு மாதிரி பண்ணுது. அந்த கன்னை வாங்கி அப்படியே அவன் வாங்கி வச்சுட்டு தயாங், சொல்லு, சாரி சொல்லு, இட்ஸ் நாட் மை ஃபால்ட், இட்ஸ் யோர்ஸ், இது உன்னோட ஃபால்ட், சாரி சொல்லு. சொல்ல முடியாது, நீ யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கன்னு தெரியுதா? ஜான் ஜங்குக் போலீஸால் தேடப்படுற கிரிமினல்னு சொல்லலாம். போலீஸ் தேடியும் என்னை பிடிக்க முடியாத, ஒன்று பிடுங்க முடியாத கிரிமினல். எப்படி வேணாலும் வாட்டவன், உனக்கு எப்படியோ அப்படி வச்சுக்கோ. இது வரைக்கும் எவனும் எனக்கு இப்படி சரிசமமாக நின்று என்னை இப்படி என்னோட கார் மேலேயே லாக் பண்ணிட்டு பேசினதா சரித்திரமே இல்லை. யூ ஆர் த ஒன். ஃபர்ஸ்ட் டைம் நீ தான் இவ்வளோ கட்ஸோட இப்படி வந்து என் முன்னாடி பேசிகிட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு ஜங்குக்கோட ஐஸையே அப்படியே பார்க்குறான். அண்டு அவனோட லிப்ஸ், அவனோட பியர்சிங்னு அப்படியே ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் மெத்தடில் பார்த்துட்ருக்கான். தயாங்கோட லுக்கே ஜங்குக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. இப்போ அகெயின் ஜங்குக் அப்படியே தயாங்க அந்த கார் மேலே தள்ளிட்டு, வாட் யூ வாண்ட், என்ன வேணும், அடித்ததுக்கு காம்பன்சேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறியா ஆர் வேறு எதுவுமா அப்படின்னு இப்போ தயாங் எப்படி ஜேகே ஒரு மாதிரி
கண்ணு மூக்கு லிப்ஸ்னு அப்படியே மாற்றி மாற்றி பார்த்தானோ இப்போ அதே மாதிரி ஜேகே ஒரு மாதிரியான லைக் பார்வையில் தயாங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஆன்சர் பண்ண வந்த தயாங்கும் அப்படியே ஜேகேவோட அந்த ஒரு லுக்கில் அப்படியே ஒரு மாதிரி மயங்கி போயிட்டு அது அது வந்து சாரி சொல்லு அதுக்கு தான் வந்தேன். அப்போது ஜேகே இன்னும் தயாங்கோட லிப்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு அவனோட மூச்செல்லாம் அப்படியே தயாங் மேலே படுது. ஸோ தயாங்கோட மூச்சு ஒரு மாதிரி சூடாக இருக்கு. ஹாட். நான் சாரி சொல்லணுமா? ம் ம் ஸ்கூல் படிக்கிற உன்னோட ஏஜ் என்ன? என்னோடது ஐயோ தயங்க வளராது 17. உன்னோட ஏஜ் என்ன அப்படின்னு ஒரு மாதிரி பயத்திலே கேட்குறான். ஃபர்ஸ்ட் டைம் இதான் என்னோட ஏஜ் கேட்குறேன். -28. அப்போனா என்னை விட 11 இயர்ஸ் சின்ன பையன். ஆமாம் ரைட்? ஆமாம் 11 இயர்ஸ் சின்ன பையன்தான். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்ன? அதுக்கு என்ன? பாரு உன்னால் எனக்கு காலில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எதோ ஆயிடுச்சு. எதுனா எங்க அப்படின்னு ஜேகே தயங்கூட நெஞ்சு மேலே கை வச்சு இங்கயா இல்லை வேற எங்கேயுமா அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அப்போது ஜேகேவை லைட்டாக தயங் புஷ் பண்ணி லைக் அந்த காரு மேலே சாயாமல் 2 பேரும் நிற்கிறாங்க. இப்போவே சொல்ல எனக்கு டைம் ஆகுது, நான் வீட்டுக்கு போகணும், இப்போவே சாரி கேட்டு அண்ட் டேஞ்சர் 2க்கும் சேர்ந்து. அப்புறம் என்னோட பாரு அங்கே தான் நிற்குது என்னோட சைக்கிள். ஸ்கூல்லேருந்து நான் சைக்கிள் தள்ளிட்டு தான் வந்தேன். அந்த பேக் வீல் பார்க்குறதுக்கும் $20 ப்ளஸ் என்னோட காலில் அடிப்பட்டதுக்கு $10 மொத்தமாக சேர்த்து $30 வேணும் அப்படின்னு சொல்லவும் ஸோ தயாங்கோட இடுப்பை பிடிச்சி அப்படியே ஜேகே இன்னும் அவனோட பக்கத்தில் இழுத்து ரொம்ப டைட்டாக வச்சுக்கிறான். அவனோட இன்னொரு ஹேண்ட் வச்சு அவனோட கார் ஓப்பன் பண்ணுறான். அவ்வளோதான் தயம் அப்படியே ஃப்ளாட்டு அவனோட ஒரு பிடிக்கே. அப்போது ஜேகே அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே அவனோட பர்ஸ் இருக்கும். அந்த பர்ஸ் எடுத்து அப்படியே அவனோட 1 ஹேண்டை வச்சு எடுத்துகிட்டு இருக்கான். $30 இஸ் எனஃப் ஃபார் யூ. ஐயோ எப்படியெல்லாம் கேட்குறானே. போதும் $30 அவ்வளோதான் அப்படின்னு தயாங் சொல்லிட்டு ஸோ அப்படியே அகெயின் காருக்குள்ளே சாய போகிறான். ஆனால் ஜேகே தான் டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கானே. அப்படியே ஜேகேவோட பேக் சீட்டில் போய் விழுந்துடுறான். அப்போ ஜேகேயும் அவனையும் அறியாமல் அப்படியே தயாங்க்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அவனோட காரோட டோரையும் அப்படியே சாத்தி விட்டுடுறான். கார் உள்ள அந்த லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறான். எப்படி இந்த காருக்குள்ள ஒரு மாதிரி டார்க் வைட். இப்போ ஜேகே அவனோட உடம்போட மொத்த வெயிட்டையும் அப்படியே தயாங் மேலே வைக்கிறான். ஸோ ஜேகேக்கு ஆல்ரெடி பட்டன்ஸ் எல்லாம் அப்படியே கலண்டு தானே இருக்கும். இப்போது தயாங்கோடத்தில் அப்படியே அவனோட ஷர்ட்லேருந்து கீழே கை கொண்டு போயிட்டு அப்படியே உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி தடவுறான். இப்போ தயாங்கும் ஒரு மாதிரி சத்தம் கொடுக்குறான். ஜேகே விடு. ஜேகே என்ன பண்ணுற? அது என் பேர் ஜங்குக்குலாம் தெரிஞ்சு வச்சிருக்க. அது நீ தானே சொன்ன என் பேர் என்ன தெரியுமா? நான் ஜான் ஜங்கு. அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்க? விடு என்ன. சாரி கேட்கணும்னு சொன்னல. இதுதான் என்னோட வேலை, சாரி கேட்குறது. என்னவே இது? இப்படி கூட்டிட்டு வந்து படுக்க வச்சு உடம்பு ஃபுல்லாக என்னென்னமோ பண்ணுறது தான். அதுதான் உன்னோட வேயா? அப்படின்னு தயாங்கும் அப்படியே கேட்குறான். ஆனால் ஜங்குக் விடாம அப்படியே தயாங்கும் என்னென்னமோ பண்ணுறான். அவனோட ஃபேஸ் எல்லாம் போயிட்டு அப்படியே முத்தம் கொடுத்துட்டு இருக்கான் தயாங்கு ஜேகே. தயம் என்ன என்ன அவனும் முத்தம் கொடுத்துட்டு இருக்கான், நீயும் அப்படியே ஒரு மாதிரி அப்படின்னு தயாங் இப்போ ஜேகேவோட அந்த கேலண்டருக்குள்ள அந்த பட்டன் அங்கே வச்சு கை வச்சு ஒரு மாதிரி அவனும் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஆஃப்டர் தட் ஜேகே அப்படியே தயாங்க விட்டு எழுந்துட்டு இப்போ சாரி சொல்லிட்டேன், இப்போ அவனுக்கு போதுமா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்குறான். ஸோ தயாங்கலாம் அந்த மொமெண்ட்டை செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பான். ஒரு ரவுடி கூட, அதுவும் அவனோட காரில் இப்போ உட்காந்து முத்தத்தை கொடுத்துட்டு இருக்கேன். அவனுக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கு எங்கே போச்சு தயாங்க அறிவு அப்படின்னு அவனும் எழுந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜேகே போயிட்டு அந்த காரில் லைட் ஆன் பண்ணுறான். அப்போது தயாங்க பார்த்தா ஒரு மாதிரி வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கான்.
ஸோ ஜேகேவும் அப்படிதான். அவனோட ஹேர் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்வெட்டிங்கால இருக்கு. ஸோ தயாங் ஜேகேவை பார்க்க, ஜேகே தயாங்க பார்க்கன்னு ஒரு மாதிரியான அமைதியான இடத்துல அப்படியே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஏஜ் கேப், அவனோட ஏஜ் கேப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு செரி லிப் பாம் யூஸ் பண்ணுறியா? ஸ்ட்ராபெரியா மாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே இடுப்போட தூக்கி அவனோட காரை விட்டு வெளியில இறக்கிட்டு ஜேகே பாட்ல டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கான். தயாங்க்கு ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னே ஒண்ணுமே புரியாம இப்ப என்ன நடந்துச்சோ அதை அகைன் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். என்ன சொல்றான்? செரி லிப் பாம் வேணாம், ஸ்ட்ராபெரி. அவனுக்காக நாயை மாத்தணும். பொறுக்கி ஷப்டியெல்லாம் பண்றான் அப்படின்னு அவனும் வீட்டுக்கு போயிட்டு தூங்க ட்ரை பண்றான். ஸோ அவனால தூங்கவே முடியல. அவனோட பிரதர் நைட் வந்துட்டு சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் தயம், அகைன் அகைன் அலாம் அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், உன்னோட ஃபோன் உன் கையில் இருக்காது, என்னோட சுத்தியலுக்கு இறையாயிடும் அப்படின்னு அவன் பாட்டுக்கு மிரட்டி விட்டு போறான். ஆனா அது எதுவுமே தயாங்கோட காதுக்கு விழல. அவன் பாட்டுக்கு அவனோட லோகத்துல செம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அந்த கிஸ்ஸின்ஸ் எல்லாத்தையும் நினைச்சிட்டு அப்போ இந்த சைட் ஜேகே அவன் அப்படியே ஷவர் பண்ணிட்டு இருக்கான். அப்போது அவனோட லிப்ஸ் அப்படியே தொட்டு பார்க்குறான். ஐனி எவ்வளோ குட்டியா இருக்கான். அவனோட பேர் வேற கேள்வி தயாங்கோ என்னமோ சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கும் போது அவனோட நெஞ்சில் ஒரு மாதிரி எரியுது. என்னன்னு பார்த்தா தயாங் அவனோட நெயில்ஸ் வச்சு ஒரு மாதிரி கீறி வச்சிருக்கான். அதுதான் அவனுக்கு எரியுது. ஷிட், ஓ கரெக்டாக இங்கன்னு பார்த்தா எனக்கு என்னோட உடம்புல யார் இப்படி பண்ணாலும் ஐ ஹேட் இட், பட் இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு அவனும் அந்த அளவு கண்டிக்கல. பட் ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிட்டு அவனும் போயிட்டு தூங்க ஸ்டார்ட் பண்ணுறான். த நெக்ஸ்ட் டே மார்னிங் தயாங் நைட்டு ஃபுல்லாக தூங்கியிருக்கவே மாட்டான். ஸோ அவன் ஒரு 8 o'clock தானே ஸ்கூல் போகணும். ஸோ எப்பயும் போல் 7 மணிக்கெல்லாம் அலாரம் அடிக்குது. ஒரு ரிங்லேயே அப்படியே தயாங் கட் பண்ணிட்டு எழுந்துக்கிறான். அவ்வளோதான், போச்சு, எனக்கு தூக்கமே போச்சு. அந்த அந்த பொறுக்கினால அங்க பாரு என்னோட தூக்கம் முழுசா போச்சு. ஐயோ, அவன் இருக்கானே, இவ்வளோ நாள் எவ்வளோ அழகாக தூங்கி எழுந்துட்டு இருந்தேன். என் கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள்ஸ் அப்படின்னு செபாஸ்டியனுக்கு கால் பண்ணுறான். செபாஸ்டியன் அப்போ தான் நல்லா தூங்கிட்டு இருக்கான். டே டேஷ் செபாஸு, இன்னைக்கு ஒழுங்க மரியாதையாக ஸ்கூலுக்கு சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அவங்க அண்ணனுக்கு முன்னாடி குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டு இருக்கான். தயாங்கோட அண்ணன்லாம் ஒரு மாதிரி வியப்பா பார்த்துட்டு இருக்கான். அது வேற யாரும் இல்லை, ஆரம் தான். என்னது இது? எது ஜட்டி போடாம ஓடும், இன்னைக்கு என்ன முழுசா குளிச்சுட்டு எல்லாம் போயிட்டு இருக்கான் அப்படின்னு பாக்குறான். அப்ப தயாங்கும் நேற்று ஜேகே கொடுத்த அந்த மணியில அவனோட சைக்கிள்னு எல்லாத்தையும் சரி பார்த்துருப்பான் நைட்டு. ஸோ அப்படியே பார்த்துட்டு அந்த சைக்கிளை ஓட்டாம ஒரு மாதிரி தள்ளிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ அந்த ஸ்கூலோட வாசல்ல ஜேகே அப்படியே செம்ம கெத்தா எப்பயும் போல அவனோட பிளாக் அந்த அவுட்ஃபிட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ தயாங்கும் அவனை பார்க்காம கீழே குனிஞ்சிட்டு அப்படியே சைக்கிளை தள்ளிட்டு வந்துட்டு இருக்கான். பக்கத்துல வரவும் சைக்கிளை ஓங்கி ஒரு மிதிக்கிறான் ஜேகே. அப்படியே தயாங்க பிடிச்சி காருக்குள்ள போட்டுட்டு நேற்று எப்படி பண்ணானோ அதே மாதிரி அவனுக்கு மேலே வந்து தயாங்க அப்படியே எல்லாத்தையும் கழட்டிட்டு இருக்கான். அப்புறம் 2 பேத்துக்கும் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ வெளியில செபாஸ்டின், என்ன தயாங்கோட சைக்கிள் இருக்கு, ஆளை காணோம், எங்க போயிருப்பான் அப்படின்னு பார்த்தா அந்த கார் அப்படியே ஒரு மாதிரி ஆடிட்டு இருக்கு. அந்த லெவலாம் போல தயாங்க அப்படியே பிடிச்சி ஜேகேவை தள்ளி விட்டுட்டு இருக்கான். என்னை விட ஃபஸ்ட்டு, நீ பாட்டுக்கு வருவ, இது ஃபுல்லாக என் தூக்கத்துக்கு எடுத்த, எனக்கு முத்து கொடுத்த, என் உதட கடிச்சா, என்ன பண்ணியிருக்க பாரு, என்னோட நெஞ்சு மேலேயே சப்பு கீறி வச்சிருக்க பாரு அப்படின்னு அவங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அப்போ செபாஸ்டின், டே தயாங்கா உன்னை ஏதோ பண்றானா அப்படின்னு உத்து பார்க்குறான். அந்த காரே ஃபுல் பிளாக்ல, அதனால உள்ள இருக்கிறது எதுவுமே அப்படியே விசிபிளா தெரிய மாட்டுது. அப்போ தயாங்கும் அப்படியே ஜேகேவை பக்கத்துல இழுத்து அவனை கீழே இருப்பான்ல, ஸோ அந்த சைட்ல அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்ப தயாங்க அப்படி பாக்குறத ஜேகே ஒரு மாதிரி லைக் அந்த மாதிரி பார்வையில பாக்குறான்.
ஸோ தயாவுக்கு தெரியுது ஜேகேயோட கண்ணு எந்த மாதிரியான பார்வையில் அவனை பார்க்குது அப்படின்னு. அப்போ வெளியே செபாஸ்டின், டே தயாங்கா இருக்கியாடா டே, டீ மச்சான் அந்த காட்டாங்குன்னு என்னடா பண்ணா, ஐயோ என் மச்சானை காணுமே அப்படின்னு அவன் அப்படியே வெளியில் புலம்பிட்டு இருக்கான். அப்போ லைட்டாக அப்படியே தயாங்க்கு அவனோட லிப்ஸோட பக்கத்தில் கடிக்கிற மாதிரி வர்றான் ஜேகே. அப்போ கரெக்டாக செபாஸ்டின் அந்த காரோட விண்டோவை அப்படியே தட்டுறான். அப்போ ஜேகேக்கெல்லாம் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. எவன்டா அது கரெக்டாக கடிக்கிற நேரத்தில் கருமாந்திரமாக கதவை தட்டுறது அப்படின்னு அந்த காரோட விண்டோஸை அப்படியே கீழே இறக்குறான். அப்போ செபாஸ்டினை அப்படியே ஒரு மாதிரி உத்து பார்க்குற மாதிரி வச்சிருக்கும் போது அவனோட காரோட விண்டோ அப்படியே இறக்குறான் ஜேகே. அப்போது உள்ள தயாங் கீழே, ஜேகே தயாங்க்கு மேலே. இது அப்படியே பார்த்துட்டு, டே தயாங்கா என்னடா நடக்குதுங்க, டே மச்சான் சொல்லாம கொல்லாம காலங்காத்தால வந்து நான் மச்சான் மேட்ரு பண்ணிட்டு இருக்க. அப்போ தயாங்களாம், ஐயோ என் ஃப்ரெண்டு முன்னாடி இப்படி அசிங்கப்பட வைக்கிறானே, ஷோனாலாம் நான் என்ன சொல்கிறதோ தெரியல எனக்கு அப்படின்னு அப்படியே அவனோட ஃபேஸை மறைச்சிக்கிறான் தயாங். அப்போ ஜேகே, டே நீதானா கரெக்டான நேரத்தில் தப்பாக கதவை தட்டினது? நான் தான் பாஸ். என் ஃப்ரெண்டு உள்ள என்ன பண்ணிகிட்ருக்கேன். என் ஃப்ரெண்டை தேடி தான் நானும் அப்படியே கதவை தட்டினேன். என் ஃப்ரெண்டு கிடப்பானா? உன் ஃப்ரெண்டெல்லாம் இப்போ கிடைக்க மாட்டான், புரியுதா? மூட்டு இப்போ கிளம்புறியா இல்லை காரை உன் மேலே ஏற்றுட்டா? இல்லை இல்லை இல்லை, காரை என் மேலே ஏற்ற வேணாம். என் ஃப்ரெண்டை காருக்குள்ளே ஏற்றிட்டீங்கல்ல. இனி புரியுது. டே செபாஸ்டினு வருவான்ல, டே தயாங்கா வருவில்ல, செபாஸ்ன்னு வச்சுக்கிறேன்டா ஒன்று அப்படின்னு அவன் அப்படியே போகிறான். ஐயோ கீழே அவன் ஃபேண்ட்டு போட்டிருந்தானா போடாமல் இருந்தானா எதுவுமே தெரியலையே. செபாஸ்டினு நல்லா யோசிச்சு பாருடா. இல்லையே ஜேகே அவனோட மொத்த உடம்பே வச்சு தயாங்கோட கீழ் உடம்பு ஃபுல்லாக மறைச்சிட்டானே, எப்படி தெரியும்? ஒரு வேளை தலை சைடு இல்லாமல் கால் சைடு போய் கதவை தட்டிருக்கணுமோ, எந்த சைடு படுத்திருந்தானுங்கன்னே தெரியலையே அப்படின்னு அவன் நல்லா புலம்பிட்டு அப்படியே போயிட்டுருக்கான். அப்போ ஜேகே அகெயின் அந்த காரோட கதவை அப்படியே மேலே விண்டோஸை அப்படியே மேலே தூக்கி விட்டுட்டு அகெயின் தயாங்க பார்க்குறான். என்னோட பார்வையிலே உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி பார்க்குறேன்னு. அப்போது தயாங்கும், என்ன எனக்கெல்லாம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு தெரியாத மாதிரி நடிக்கிறான். புரியலையா? உன் உதட அப்படியே நாக்கு வச்சு நக்கி கட்டிச்சிலிக்கணும் போல தோணுது. அப்படி தோன்றது என் கண்ணில் உனக்கு தெரியலையா? ஐயோ இவன் என்ன எல்லாம் ரொம்ப பச்சையாக பேசுகிறான். ஏன் அப்படி தோணுது? இல்லையே எனக்கெலாம் ஒன்றும் அந்த மாதிரி தெரியலையே. ஏன் தோணுதா? என் உடம்புல நீ நகத்தால் கீறி வச்சிருக்க எவ்வளோன்னு பார்த்தியா? இப்போது நான் ஷர்ட் அப்படியே கழட்டிட்டு போஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, எத்தனை பேர் என்னை பார்ப்பானுங்கன்னு தெரியுமா? அப்போ பார்க்கும்போது அங்கே எங்கே இந்த மாதிரி நகைக்கீரல் இருந்தா என்ன நினைப்பானுங்க? என்ன என்ன நினைப்பானுங்க? நைட்டு சம்பவம் சிறப்பாக நடந்திருக்கும் அப்படின்னு தானே நினைப்பானுங்க. ஆனால் நைட்டு தான் சம்பவம் எதுவுமே சிறப்பாக நடக்கவே இல்லையே, மேலோட்டமாக அரசல் புரசலாக தானே நடந்துச்சு. இப்போது மொத்தமாக நடக்கணும் அப்படின்னு ஜேகே அவனோடது மேலே போட்டிருந்த ஷர்ட் எல்லாத்தையும் அப்படியே கழட்டி தூக்கி எறிகிறான் அந்த பின் சீட்லேருந்து ஃப்ரண்ட் சீட்டுக்கு. நீ சரியான கிரிமினல், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை ரொம்ப. உன் உடம்புல நான் கீறி வச்சேன்னா பாரு, என் உடம்புல உதடத்தை விட என்னோட கழுத்தில் நெஞ்சிலன்னு ஒரு தடம் இருக்கு பாரு, ஒரு மாதிரி செவந்து போயிட்டு. அப்போ அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவேன்? நைட்டு ஃபுல்லாக நிம்மதியாக தூங்கிருக்க மாட்டியே, நான் கேட்குறது கரெக்டா? ஆமாம், நைட்டு ஃபுல்லாக நான் நிம்மதியாக தூங்கவே இல்லைதான், நினச்சிட்டு தான் இருந்தேன். மொத்தம் கொடுத்ததை பற்றி, நீ அங்கே எங்கன்னு கை வச்சு தடவுனதை பற்றி, முக்கியமாக என்னோட நான் கீழே போட்டிருந்ததுக்கு மேலேயே கை வச்சு ஒரு மாதிரி பண்ணேன்,
அப்போ என் கண்ணெல்லாம் மேலே போச்சு. தெரியும், பார்க்க தான் அப்படி இப்படி மேலோட்டமாக இருக்க. ஆனால் வெளியில் என்னால் சொல்ல முடியாதே அப்படின்னு தயாங் அப்படியே பாதிட்டு அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கான். என்ன நினைக்கிற? அவனோட மைண்ட்குள்ளே மேலோட்டமாக தடவுனது நல்லா இருந்துச்சு, இன்னும் உள்ளே போயிட்டு டீப்பாக தடவுனா நல்லா இருக்குமே, தடவுவானா அப்படின்னு யோசிக்கிறியா? தடவட்டா அப்படின்னு ஜேகே அப்படியே அவனோட உடம்ப வச்சு தயாங்கோட உடம்பு மேலே ஒரு மாதிரி உரசுறான். தயாங்காலெல்லாம் முடியல, ஒரு மாதிரி சத்தம் கொடுத்துட்டு இருக்கான். அப்போது அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி ஆடுறதில்ல, அந்த காரே ஒரு மாதிரி ஆடிட்டு இருக்கு. ஜேகே வேணாம், ஜேகே வேணாம், ஜேகே நான் சொல்கிறேன்ல, நான் ஸ்கூல் போகணும், பெல் அடிச்சிருவாங்க, டைம் ஆயிரும், அப்புறம் ஸ்கூலுக்கு லேட்டாக போனேன்னா என்னென்னமோ லேட் ஆகிடும், வேணாம் விட, வேணாண்ணா. அப்போ எப்போ? தயம் என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் என்ன உன் லவ்வரா? யாரு என்னன்னே தெரியாது, நல்லா காட்டா மாதிரி இருக்கான். அவன் யாரு, அவன் என்ன ஒர்க் பண்ணுறான், எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாம இப்படி ஒருத்தனை உன்னை தொடுறதுக்கு அலோவ் பண்ணுற, முத்தம் கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ணுற, அதை விட என்ன சட்டை இல்லாமல் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுற. ஏன் பண்ணுற? எதனால் பண்ணுற? ஃபஸ்ட்டு அவன்கிட்ட கேளு, நான் உனக்கு யாரு, நீ எனக்கு யாரு, எதுக்கு இந்த மாதிரின்னு. ஃபஸ்ட்டு அவன் சாரி சொன்னானா அவனோட வாய் திறந்து அப்படின்னு அவனோட மைண்டில் ஓடுறது ஃபுல்லாக இப்போ அப்படியே ஜேகே கிட்ட கேட்குறதுக்காண்டி அப்படியே வாய் திறக்கிறான். அப்போ ஜேகே அவனோட உதட பிடிச்ச நல்லா கசக்கிட்டு, இந்த வாய் கத்துறதுக்கு மட்டும்தான், புரியுதா அப்படின்னு ஒரு மாதிரியான டோனில் அப்படியே பேசிகிட்டு இருக்கான் தயாங் கிட்ட. அப்போ தயாங் அப்படியே ஜேகேயோட பின்முடியை பிடிச்சிட்டு அவனோட நெஞ்சில் அப்படியே சாய்ச்சிட்டு, என்னை பார்க்காத, நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்ல. அப்போ ஜேகே அந்த நெஞ்சமாலே நல்லா கடுக்கிறான். தயாங்க்கு அப்படியே வலி உயிர் போகுது. அப்போது தயாங் அவனோட காலை அப்படியே ஜேகேவோட பின்முதுகில் அப்படியே போட்டுக்கிறான். லைக் இப்போ அவங்க 2 பேரோடதும் அப்படியே டச் ஆகிக்குது. அப்போது ஜேகேக்கும் அது நல்லா தெரியுது, தயாங்க்கும் அது நல்லா தெரியுது. அப்போ ஜேகே ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டே, என்னோட வேலையை நீ இன்னும் ரொம்ப ஈஸியாக ஆக்குற பேபி பாய் அப்படின்னு அந்த இடத்துல படுற மாதிரி நல்லா உரசிட்டு இருக்கான். அப்போ தயாங் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அவனை அகெயின் மேலேருந்து எழுந்துட்டு, இங்கே பாரு, இப்போ என்ன வேணும் உனக்கு? நீ பாட்டுக்க வர்ற, கண்ட இடத்துல கை வைக்கிற, என்னென்னமோ பண்ணுற, என் உடம்புல எல்லாத்துலேயும். நீ யாரு? உனக்கும் எனக்கும் என்ன? உனக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் ஜேகே அப்படின்னு அவனோட ஷர்ட் அப்படியே போட்டுட்டு இருக்கான். சொல்லு, நீ யார் எனக்கு? 2 பேத்துக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? இப்படி ஒன்று தொடவை எல்லாத்துக்கும் நான் ஹலோ பண்ணிட்டு இருக்கேன். சொல்லு ஜேகே அப்படின்னு அப்படியே எழுந்துட்டு ஜேகேயோட ஷர்ட் காலர் பிடிச்சிட்டு அப்படியே தயாங் கேட்டுட்டு இருக்கான். இப்போதான் எல்லாம் வந்து கேட்கணுமா இவன்? ஐயோ, செம்ம மூடிட்டு படு, செம்ம ஃபார்மில் இருங்க, எல்லாம் முடிச்சுட்டு உனக்கு டீட்டெயில்டாக எல்லாமே சொல்கிறேன். நேற்று தான் பார்த்தேன், நேற்றே மொத்தம் கொடுத்த, அப்புறம் இன்னைக்கு கண்ட இடத்துல கை வைக்கிற, அது கண்ட இடமாடா? அது கண்ட இடமா தயம்? சொல்லு நீ ஃபஸ்ட்டு அப்படின்னு தயம் கேட்க ஜேகே ஒரு மாதிரி அப்படியே வெறி பிடிச்சவன் ஆட்டும் அப்படியே தயாங்க ஒரு மாதிரி தொட்டுட்டு இருக்கான். அப்போ தயாங்க அப்படியே ஜேகேவை நல்லா புஷ் பண்ணி விட்டுட்டு, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ என்ன? ஜேகே தள்ளிப்போ, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். டி தயம், எரிச்சல் டேஷாக கிளப்பிட்டுருக்காத, மூடிட்டு வந்துரு, மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் அவனோட மடியில் உட்கார வைக்கிறதுக்காண்டி தயாங்க பிடிச்சி இழுக்கிறான். ஆனால் தயாங் வரவே மாட்டுறான். சாரி ஜங்குக்கா, எனக்கு புரியுது, ஆனால் இது எந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்? இதுக்கு என்ன பேர் நம்ம வைக்க முடியும்? உன் ஏஜ் தெரியாது, நீ யாருன்னு தெரியாது, உன் பேர் மட்டும்தான் தெரியும். இதில் நான் எங்கன்னு போயிட்டு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது செபாஸ்டின் வேற என்னை இந்த கோலத்தில் பார்த்துட்டான். இந்த தன் ஃப்ரெண்டு எப்படி பார்க்கக்கூடாதோ அது மாதிரி எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆனால் அந்த டயத்தில் உன்னை என்னை தள்ளி விட முடியலை. ஆனால் இப்போது என்னோட மனசை ஃபுல்லாக நானே கல்லாக்கிட்டு தான் உன்னை தள்ளி விடுறேன் அப்படின்னு நல்லா அவனை புஷ் பண்ணி விட்டுட்டு தயாங் அப்படியே அவனோடது நல்லா போட்டுட்டு
கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வெளியில இறங்கி போறான். ஸோ போற தயங்க ஜேகே செம்ம கோவமா பார்த்துட்டு இருக்கான். தயம், உனக்கு நான் வார்னிங் கொடுக்குறேன். நான் 3 கவுண்ட் பண்ணுவேன், அதுக்குள்ள நீ வந்துடணும் அப்படின்னு அப்படியே கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றான். 1, நான் வருவேன்னு நினைக்கிறியா? வர மாட்டேன் ஜேகே, நான் கண்டிப்பா வர மாட்டேன். 2, என்ன 1 தான் தயங்க, அதுக்குள்ள நீ வரணும் அப்படின்னு ரொம்ப கோவமா சொல்லிட்டு இருக்கான். 3 அப்படின்னு சொல்லி முடிக்கவும் தயங்க அப்படியே ஓடி போறான். எனக்கு தெரியும் தயம் நீ வருவேன்னு, பிகாஸ் உன் கண்ணில் நான் அதை பார்த்தேன். என்னை விட்டுட்டு சொன்னாலையும் அப்படி எப்படி ஒன்னாலையும் கண்டிப்பா இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும், ரொம்பவே நல்லா தெரியும் அப்படின்னு ஜேகே ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிட்டு அப்படியே தயங் வர்றதை பார்த்துட்டு இருக்கான். அப்போ தயங்கும் அப்படியே வந்துட்டு, உனக்காக வந்து நினைக்காத, ஸ்கூல் பேக்கை காருக்குள்ளே வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு அதை எடுத்துட்டு அப்படியே போகிறான். ஜேகேக்கு அப்படியே இன்னும் ஒரு மாதிரி வெறி ஏறுது. ஸ்கூல் பேக் எடுக்கிறதுக்கு வந்தியா, அதை பிடிச்ச ஃபஸ்ட்டு எங்கேயாச்சும் போடணுண்டா அப்படின்னு செம்ம கோவமா தயாங்கோட கண்ணு முன்னாடியே அவனுக்கு முன்னாடி கார் ஒரு மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். அப்போ தயம் அவன் ஃபோன் நம்பரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்போது செபாஸ்டின் அங்கேருந்து ஓடி வர்றதை பார்த்துட்டு இருக்கான் தயம். இவ வேற ஓடி வந்து எதுவும் நடந்துச்சா வலிச்சிச்சான்னு கேட்பான். ஓ ஏன் செபாஸ்டின், ஆனால் உன்கிட்ட கூட சொல்லல என்ன நடந்துச்சுன்னு. இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறான். அப்போ ஜேகே செம்ம கோவமா அவன் பாட்டுக்கு ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். இவன் எங்கே போனான்னு வேறு தெரியலையே, எங்கே போயிருப்பான், அவனோட ஃபோன் நம்பர் வேற இல்லை. ஒரு மாதிரி டேடி மாதிரி பிஹேவ் பண்ணுறான், வேற டேடி மாதிரி. அந்த மாதிரி இருக்க எனக்கும் பிடிச்சிருக்குதான். அவன் என்னை விட வயசில் பெரியவனாக இருந்து நான் சின்ன குட்டி மாதிரி இருந்துட்டு அவன் என்னை ஒரு மாதிரி டாமினேட் பண்ணிட்டு நான் அவனை போய் உரசிட்டு அப்படி இப்படின்னு எனக்கு அப்படிலாம் இருக்க ரொம்ப பிடிக்கும் தான். நாவலில் தான் படிச்சிருக்கேன் இந்த மாதிரிலாம். ஆனால் இப்போ நேரில் பார்க்கும்போது அதுவும் எனக்கே ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இது என்ன மாதிரி இப்போ என்னை தடவுறான், தொடுறான், நாளை பின்ன அப்படியே விட்டுட்டு போயிட்டானா என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவனை யோசிச்சுட்டு அப்படியே ஸ்கூலுக்குள்ளே தான் இருந்திருப்பான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனாதான் கிளாஸ் அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ செபாஸ்டின் அப்படியே ஓடி வந்து தயாங்கோட தோல் மேலே அப்படியே கை போட்டுக்கிறான். என்ன தயாங்க செபாஸ்ன்னு தெரியவ, ஆனா ஜும் ஜும் செபாஸே கழட்டி விட்டு போயிட்டல்ல. டே ஏண்டா நீ வர டென்ஷன் கலப்பாம இரு செபாஸு, புரியுதா? டேய் என்னாச்சுன்னு இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? என்ன 2 பேருக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சா? மயிராகுது. அப்போ என்னடா ஆச்சு அப்படின்னு செபாஸ்டின் கேட்குறான். டேய் ஒன்றும் இல்லை, காருக்குள்ளே வச்சு அப்படி இப்படின்னு தொட்டோம் தடவணும். ஓ நீயுமா பல்லையாலியா தயாங்க நீனு? டேய் மூடு. அப்புறமா தள்ளி விட்டு வந்துட்டேன்டா. என்ன மாற்றி சொல்லிக்கிட்டானா? சீ அசிங்கம் முடிச்சவனே. அப்படி இல்லை, எங்கள் 2 பேத்துக்கும் என்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம். அதான் அவனை பிடிச்சி தள்ளி விட்டு வந்துட்டேன். காரை செம்ம கோவமாக எடுத்துகிட்டு போனான்டா செபாஸு. என்ன ஆனானே தெரில, போய் எங்கேயாச்சும் விட்டு தொலைஞ்சிட்டான்னா? ஓ அவன் விட்டானா? உனக்கு ஏன் தயம்? நீ ஏன் இங்கே ஒரு மாதிரி பதட்ட நிலையில இருக்க? என்ன உனக்கும் பிடிச்சிருக்கு தானே? டி செபாஸு நான் பிடிக்கலன்னு சொல்லவே இல்லை, பிடிச்சிருக்குடா, ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனோட டேட்டோ, அவனோட அந்த கட்டுமஸ்தான அந்த உடம்பு எப்பா நல்லா கட்டையாட்டம் இருக்கான். அப்புறம் அவன் பண்ணுற ஒரு சில மாய வித்தை, இது எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருக்குடா. அகெயின் வேணும்னு கேட்குற மாதிரி இருக்கு. ஆனால் எங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு நேம் வைக்கணும்ல. அது அவன் என்னன்னு டிசைட் பண்ணட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம். என்னை பார்க்காம அவனால் இருக்கவே முடியாது. நான் கண்டிப்பாக ஷேராக சொல்லுவேன். ஏன்னா அந்த பையன்
அதான் அந்த பையன் இருக்கானே, ரொம்ப என் மேலே பைத்தியமாக இருக்க மாதிரி நடந்துக்கிட்டான். இப்போ கூட என்னை விடுறதுக்கு அவனுக்கு மனசே இல்லை. நான் தான் அவனை தள்ளி விட்டுட்டு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அப்படியே வந்துட்டான். எங்கே போயிட்டு இருந்திருப்பானோ தெரியல. காலையிலே என்னை சாப்பிட்ருப்பான். விட்டனா டேய் தயாங்கா, மாடியிலேருந்து பார்த்தேன், காரு சும்மா என்ன ஆட்டம் ஆடிச்சு. ஒன்றுமே பண்ணாதப்ப இந்த ஆட்டம்னா 2 பேர் ஏதாச்சும் பண்ணுறப்போ என்ன ஆட்டம் ஆடு. உனக்கு ஆடும்ல, அது மாதிரி தான் ஆடும். வந்து கேட்குறான் பாரு கேள்வி, நல்லா கேன பையன் மாதிரி அப்படின்னு தயாங்கு ஒரு மாதிரி வெறுப்பில் திட்டிட்டு போகிறான். அப்போ அவனால் கிளாஸை கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. அவனோட நெயில்ஸ் அப்படியே பைட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பான். ஐயோ, காலங்காத்தாலே வந்தான். அப்போ தான் ப்ரஷ் பண்ணிட்டு நல்லா மவுத் ஃப்ரெஷ்னர்லாம் போட்டு வந்திருக்கான். ஃப்ரெஷ்னரோட அந்த ஸ்மெல் அப்படியே தெரிஞ்சிச்சு. அப்போனா அவன் சாப்பிட்ருக்க கூட மாட்டான்னு. காலங்காத்தால பசியாக இருந்துட்டு என்ன சாப்பிட்லான்னு நைட்டு ஃபுல்லாக வேட்டை ஆடுறதுக்காக காலில் வர வெயிட் பண்ணியிருக்கான். ஆனால் நான் சிங்கத்தோட குகைக்குள்ளே போயிட்டு சிங்கத்தோட வாயில் என் தலையை கொடுத்துட்டு அப்படியே வந்திருக்கேன். தப்பிச்சோம் பொழைச்சோன்னு. என்ன பண்ணுவான், என்னாலையும் அவனை நினைக்காம சுத்தமாக இருக்கவே முடியல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தயாங்கும் அவனையும் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போது கை காலை பாய்ச்சல, எஸ்டர்டே நைட் ஒரு ஃபைட் நடந்துச்சுல, அந்த பையன் அப்படியே மூஞ்சிலாம் நல்லா வீங்கி போயிட்டு அப்படியே தயாங்கோட கிளாஸில் வந்து உட்காடுறான். அப்போ தயாங்கும், டேய் சபாஸு, டேய் அவள் வேற நடத்துகிறாடா ஃபிசிக்ஸு, கவனிச்சு தொலை, இல்லைனா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸு மஸ்ரு ஃபோர்ஸுன்னு கேட்பா, மூடிட்டு கவனிடா தயாங்கா. டேய் எனக்கு கவனிங்கெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. எனக்கு அவனை பார்க்கணும் மச்சான். அவனோட பேசணும். எப்போ அகைன் திரும்பி வருவானும் தெரியல. நான் வேற நல்லா கடுப்பேற்றுற மாதிரி பேசி அனுப்பிட்டேன். வெறி பிடிச்சவனாட்டம் இருந்தான். அவன் வெறியெல்லாம் தீர்த்ததுக்கப்புறம் அவனை போக வச்சிருந்தானா அகைன் எப்போ வருவான்னு கேட்டிருக்கலாம். அவன் தான் இன்னும் எதுவுமே பண்ணலையே. எங்கே போனான், எப்படி இருக்கான், எதுவுமே. டேய் தயாங்கா, 1.5 மணி நேரம் தாண்டா ஆகுது நீ அவனை மீட் பண்ணிட்டு வந்து, அதுக்குள்ளேயுமாடா, என்னடா இது கன்றாவியான காதோலா இருக்கு. டேய் காதல் கருமாந்திரம்லாம் உனக்குலாம் வந்தாதான் புரியும். வராமா இந்த வெட்டி பேச்செல்லாம் நல்லா பேசுவேடா, கேட்கலாமா? தோ பாரு, மூஞ்சி ஃபுல்லாக என் ஆள்கிட்ட அடி வாங்கிட்டு வந்து, ஓ ஆளா தயாங்கா, இனிமேல் எல்லாம் அப்படிதான். மூடு என்ன, அடி வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கானே, அவன்கிட்ட ஜேகேயோட நம்பர் இல்லாமலாம் இருந்திருக்கும். டேய் அடி வாங்கினவங்கிட்ட எப்படிடா அடித்தவனோட நம்பர் இருக்கும்? எப்படியாச்சும் வாங்கியிருப்பான்லடா ஃபோனில் மிரட்டுறதுக்கு அப்படி இப்படின்னு. டேய் தயாங்கா, அவன் பார்க்குறாடா. டேய் கொஸ்டின் கேட்டானா ஒரு மயிரும் தெரியாது நக்கிட்டு போயிருண்டா. ப்ளீஸ்டா மச்சான், மாட்டி விட்டுறாதடா. டேய் நீ சாவுறதுன்னா அவள் கூட போய் சாவு. அந்த பொம்பளையா? டேய் முட்டி போட வச்சிருவாடா, ட்ரௌசரை உருவி விட்டுருவாடா. டேய் எனக்கு வேணும்டா, எனக்கு அவனோட நம்பர் வேணும். தயாங்கா பார்க்குறடா, அமைதியாக இருந்துக்கோ, ஏன்னா வாயில் மாஸ்க்கு போட்டுக்கோடா. டேய் விடா டேஷு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே பெஞ்சில் அப்படியே தலையை வச்சு தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்போ இந்த சைட் ஜேகே ஒரு மாதிரி ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகிட்டு அவன் பாட்டுக்கு அங்கே போயிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே ஒரு மாதிரி அவன் ஹேரெல்லாம் பிடிச்சிட்டு அகெயின் 1 2 3 என்னதும் திரும்பி என்கிட்ட தான் வந்தேன்னு நினச்சேன். ஆனால் நீ என்கிட்ட வரலல்ல. படிக்கிறதுக்கு பேக் முக்கியம்னு பேக்கை தூக்கிட்டு போகிற, குழந்தையாட்டம் நடந்து போகிறடா. நான் கூட எச்சா மாதிரி என்கிட்ட தான் வர்றியாக்குன்னு நினச்சேன். எப்படி நீ என்னோட நினப்பு இல்லாமல் இவ்வளோ நேரம் இருந்துடுற, ஆனால் உன்னோட நினப்பு இல்லாமல் ஷனால் எதுக்கு கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல அப்படின்னு ஒரு மாதிரி செம்ம வரியில் அப்படியே அவன் பாட்டுக்கு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தயம் பிரேக் பீரியட் ஆகிடுது. ஸோ ஜேகே இன்ன வரைக்குமே அப்படியே தயாங்க பார்த்து தான் நினச்சிட்டு இருக்கான். தயாங்கும் அப்படிதான், ஜேகே என்ன பண்ணிட்டு இருப்பான், அவன் சாப்பிட்டுப்பானா, அகெயின் திரும்பி வருவானான்னு அவனுக்குள்ள பல தாட்ஸ் அப்படியே ஓடிட்டே இருக்கு. அப்போ பிரேக் பீரியடில் தயாங்கே எழுந்து போயிடான். டேய் வானா தயாங்க, டேய் சபாஸு
மூடிட்டுருடா. அவனை மிஸ் பண்ணுறது எனக்கு தான் தெரியும். ஒரு ஒரு நிமிஷமும் அவன் பக்கத்தில் இல்லாமல் இத்தனை வருஷம் ஏன்டா அவனை பார்க்காம இருந்தோன்னு தோணுச்சு. ஆனால் இவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்டா. நம்ம இனிமையாக இருந்தாலும் இவனால தான் அந்த கட்டுமஸ்தான் எனக்கு கிடைக்க போகிறான் அப்படின்னு அந்த அடி வாங்கின பையன்கிட்டயே தயாங் போகிறான். சாரிடா. சாரி, எங்கேயோ விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். சாரி. ஆனால் யாழ்கிட்ட தான் அடி வாங்கினான்னு எனக்கு நல்லா தெரியும்டா. டீ பொட்டை. டேய், எனக்கு ஒரு ஆளோட நம்பர் வேணும். ஒரு பையனை முடிக்கணும். ஏதோ ஜங்குக்காமே அந்த பையன். தெரிலடா, அவனுக்கு யாரெல்லாம் எனக்கு தெரியாது. ஏதோ எல்லாத்தையும் அடிப்பானா பெரிய அழக அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிறான். அதான்டா, அவன் நம்பர் இருந்தால் கொடுக்குறியா? நான் உன்னை தவிர யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரிலடா. அப்போது அந்த பையன் தயங்க பார்த்து நல்லா முறைச்சிட்டு, அவன் நம்பரை எதுக்குடா என் கிட்ட வந்து கேட்குற? இல்லடா, நீ கொஞ்சம் பெரிய கை, அதான் வச்சிருப்பியோன்னு நினச்சி கேட்டேன். இல்லையா? அப்போ வச்சில்லையா? டேய், அவன் நம்பர் என் கிட்ட கிடையாது. அப்போ பக்கத்தில் இன்னொரு பையன் உட்காந்துருப்பான். டேய் தயம், என்கிட்ட இருக்கு. நீ என்ன சம்பவம் பண்ண போற சொல்லு, நாங்களே பண்ணி விடுறோம். எனக்கு இல்லைப்பா, இது ஏதோ ஒரு கம்பெனியோட சிஇஓக்கா, அவருக்கு வேணுமா அப்படின்னு சும்மா அடிச்சு விட்டுறான் வாய்க்கு வந்தது எல்லாத்தையுமே. அப்போ அந்த பக்கத்தில் உள்ள பையனும் நம்பரை கொடுத்துட்றான். அதை வாங்கினதும் தயாங்க கையிலே பிடிக்க முடியல. தலைவன் செம்ம குஷியில் சுற்றிட்டு இருக்கான். அப்படியே சாப்பிடாம கூட அந்த நம்பர் வச்சுட்டு, டேய் சபாசு, கால் பண்ணட்டாடா. பயமாறியடா, என்ன பண்ணிட்டு இருப்பான்? இன்னொரும் செம்ம காண்டில் உட்காந்து ஊதி தள்ளிட்டு இருப்பானே. எனக்கு தெரியும், அந்த நாத்தம் பிடிச்சதை குடிக்காதன்னா கேட்கவும் மாட்டுறான். ஒரு மாதிரி கெத்தா சுத்துறான் அப்படின்னு அந்த நம்பரை வச்சுட்டு பார்த்து உட்காந்துட்டே இருக்கான். அப்போ தயம் அவன் கால் பண்ணலாமா வேணாமான்னு வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே மேம் வராங்கன்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு ஃபோன் எடுத்து உள்ளே வைக்கும் போது கை தவறி அப்படியே நம்பர் டயல் ஆகிடுது. ஜங்குக்கு அப்படியே கால் போகுது. அப்போ கரெக்டாக ஜங்குக்கு கால் அட்டன் பண்ணி, இன்னைக்கு அவன்னு தெரிலையே அப்படின்னு கால் அட்டன் பண்ணுறான். அப்போ எல்லாரும் கோரஸா குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. தயாங்கும் செபாஸ்டின் எக்ஸ்ட்ராவா மேம் அப்படின்னு இழுக்கிறாங்க. ஸோ அதில் தயாங்கோட வாய்ஸை ஜேகே நல்லா ரெகக்னைஸ் பண்ணிடுறான். இவ்வளோ நேரம் எவ்வளோ டென்ஷனாக இருந்தானோ அந்த டென்ஷன் எல்லாம் அவனுக்கு அப்படியே மொத்தமாக போயிடுது. அப்படியே ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டு, டேய் பொடி குஞ்சேன், காலா பண்ணிருக்க? என் நம்பர் எப்படிடா உனக்கு கிடச்சது அப்படின்னு காலில் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கான். அப்போது ஜெகே கட் பண்ண வேணாம், என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம். அப்போ அவன் ஃபோனை பேக்கில் வச்சுட்டான். அப்போ செபாஸ்டின் கிட்ட, டேய் செபாஸு, கால் பண்ணவா வேணாமாடா? அவன் எப்படி இருக்கான் எங்கே இருக்கானே தெரியல. எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கு. இப்போவே பார்க்கணும் போல இருக்குடா. என்ன பண்ணலாம்? என்ன வீடியோ காலில் போடு. டென்ஷன் ஆக்காதடா. அவன் வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லட்டும் எங்கள் 2 பேத்துக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு. அதுக்கப்புறமா எனக்கும் ஆசையாக தான் இருக்குது அவனை என் மேலே பாய விடவும் நான் அவன் மேலே போய் பாயிடுறதுக்கும். அப்போ ஜெகே இதெல்லாம் ஒரு மாதிரி கேட்டுட்டு, அவ்வளோ ஆசையாக இருக்கியா என் மேலே? உன்னை வச்சு செய்யணும்னு ஆசைப்படுறேன். என் இடத்துக்கு கூப்பிட்டு வந்தோம். அண்டு இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை. உன்னை அங்கே வந்து யாருன்னு எனக்கு எல்லா விளக்கத்தையும் உனக்கு நான் கொடுத்துட்டு அப்புறமா உன்னை தூக்கிட்டு போயிட்டு எங்கே ஃப்ரீயாக இருக்கோ அங்கே 2 பேரும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அப்படின்னு கால் கட் பண்ணாமல் அப்படியே ஸ்பீக்கர்லையே தயாங் அண்ட் செபாஸ்டின் 2 பேரும் என்ன பேசுகிறாங்கங்கிறத கேட்டுட்டு அவன் அப்படியே மியூட்டில் போட்டுட்டு அப்படியே தயாங்கோட ஸ்கூலுக்கு வேகமாக வண்டியை ஓட்டிட்டு வர்றான். இன்னும் 2 மினிட்ஸ் தான் பேபி பாய், வந்துடுவேன். அப்படியே உன் கிளாஸை நோக்கி தான் நடந்து வந்துட்டு இருக்க அப்படின்னு தயாங்கோட கிளாஸ் நோக்கி செம்ம கெத்த அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ உள்ள வந்துட்டு, நீங்க தான் மேமா அப்படின்னு கேட்குறான். தயாங்கெல்லாம் அல்ல இல்லை, அப்படியே அவன் டெஸ்க்ல குனிஞ்சு உட்காந்துக்கிறான். ஆமா, ஹூ ஆர் யூ? பார்க்கவே நல்லா பொறிக்க மாதிரி. அப்போ இந்த பிசிக்ஸ் டீச்சர் தான் அங்கே நின்றுட்டு இருக்கு. போட்டேன்னு வச்சுக்கோ. யாரு நீனு? உன் புருஷன் இங்கே தானே ஒர்க் பண்ணுறான், தூக்கட்டா? ஆளை சொல்லி போட்டாடி.
வேணாம் வேணாம், என் ஆத்துக்காரர் எதுவும் பண்ணிடாதீங்க. அடங்க அம்மால தள்ளுறே அந்த சைடு அப்படின்னு அந்த மேம நகர சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போறான். ஆ, இங்க ஒரு பையனை தூக்க சொல்லி ஆர்டர் வந்திருக்கு, அவனை தூக்கிட்டு போவேன். அவனாச்சும் சேஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆ சரி, இதுல கண்ணு பொட்டுன்னு போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு பேசிட்டே தயாங் பக்கத்துல அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான் செபாஸ்டின்லாம். பா, டேய் தயாங்கா, உன் ஆளு சும்மா மாசா நடந்து வர்றான்டா. டேய் எழுந்துரு எழுந்துரு, டேய் டேய் எழுந்துடுறா அப்படின்னு கூப்பிட தயாங் அப்படியே அவனோட தலைய அந்த டெஸ்க்ல கவுத்த மாதிரியே படுத்திருக்கான். நினைச்சோனே வந்துட்டான். அது எப்படி? நான் நினைக்க அவன் வரன்னு ஒரே கூத்தால இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஜேகே கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே தயாங்க தூக்கி தோல்ல போட்டுட்டு தயாங்கோட ஸ்கூல் பேக் எடுத்து அவனோட இன்னொரு ஷோல்டர்ல அவன் கொலுவிட்டு அப்படியே போயிட்டு இருக்கான். அப்போ தயாங்களாம், ஜேகே இறக்க விடுறா, டே ஃப்ராடு, டே கிரிமினல், இறக்க விடுறா என்ன? எவ்வளோ வேணாலும் என் முதுகுலையும் நெஞ்சிலையும் அடிச்சுக்கோ, ஆனா உன்னை நீ இறக்கி விடுறதா இல்லை அப்படின்னு வெளியில கூட்டிட்டு போலான்னு பாக்குறான். ஆனா அவனோட காரை சுத்தி நிறைய பேர் அப்படியே வர்றதும் போறதுமா இருந்துட்டு இருக்காங்க. நாடா இது ஒரே நசையா இருக்கு, உன்னோட ஸ்கூல்ல ஒரு பிளேஸ் கூட அமைதியான பிளேஸ் இருக்காதா? ஏன் இருக்காது, ரெஸ்ட் ரூம்ல அமைதியா இருக்கும், இப்ப நான் அங்க போமா அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு தான் ஜேகே கிட்ட தயாங் சொல்றான். ஆனா ஜேகே உண்மையாவே அப்படியே தூக்கிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள போயிடுறான். அப்போ தயாங்களாம், என்ன பண்ற ஜேகே? நீ என்ன பண்ற? என்ன ஆசைப்பட்டல என் கூட வந்து அப்படி இப்படி தடவிட்டு தொட்டுட்டு உள்ள நுழைச்சிட்டு எல்லாமே இருக்கணும்னு நான் இப்ப சொன்னேன், அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லவும் இப்போ ஜேகே அதை அப்படியே அன்மியூட் பண்ணிட்டு பேச ஸ்டார்ட் பண்றான் அவனோட மொபைல்ல இருந்து. அப்போ ஜேகே பேச தயாங்கோட மொபைல்ல இருந்து சவுண்ட் வருது, ஐ மீன் தயாங்கோட பேக்ல இருந்து. அப்ப தயாங் அப்படியே எடுத்து பாக்குறான். ஐயோ, இது அப்போ நடந்துச்சு ஜேகே? அவங்க மேம் வரும்போது குட் மார்னிங் மேம் அப்படின்னு நல்லா வள்ளுவா இழுக்க தெரிஞ்சதுல அப்போ கை தவறி கால் பண்ணிருக்க. அப்போல இருந்து இப்ப வர நீ என்னென்னலாம் அந்த செபாஸ்டின் கிட்ட பேசினியோ அது எல்லாத்தையும் அப்படியே ரெக்கார்ட் கூட பண்ணி வச்சிருக்க, அப்பப்போ நான் மிஸ் பண்ணும்போது கேட்கறதுக்கு. அண்ட் இப்போ நீ போடுற இந்த சத்தத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தயாங் கிட்ட நெருங்குறான். அப்ப அகைன் தயாங் ஜேகேவை பிடிச்சி தள்ளி விட்டு, இன்னும் நீ சொல்லவே இல்லை நான் உனக்கு யாரு, நீ எனக்கு யாருன்னு. டேய் என்ன மாஃபியா டாடியா இருக்கவா? இப்போ கிரிமினலாக தான் இருக்க, ஆனா அப்புறமா இருப்பேன், என்ன சொல்ற? அப்போது நிறைய பேர் எல்லாத்தையும் வச்சுக்குவாங்க, நான் ஒன்று வச்சுக்கவா? சி அசிங்கமா வச்சுக்கவா என்னன்னு? எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, எனக்கு கரெக்டா சொல்லிக்கோ அவ்வளோதான். இப்போதைக்கு ஒன்று வச்சுக்கிறேன், அப்புறம் முடிச்சுக்கிறேன், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன் இப்போதைக்கு வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு முடிச்சுக்கலாம்ல? அந்த அளவுலாம் கீழே அளவும் பொறிக்க மாட்டான், கார்லயே துள்ளிட்டு நின்னா பார்க்க தானே செஞ்ச. ஆமா, எல்லாம் பார்த்தாங்க எப்படி இருந்துச்சுன்னு. அப்போ இப்போ புரிஞ்சுதா? எப்படி எடுத்துக்கலாம்? யூ ஆர் மை பேபி பாய், நான் தான் உன்னோட டேடி, புரியுதா? அப்படின்னு நல்லா தயாங்க உதடெல்லாம் கடிச்சு ஒரு மாதிரி வெறி பிடிச்சவ மாதிரி பண்ணிட்டு இருக்கான், முத்தம் கொடுத்துட்டு இருக்கான் தயாங்கு. ஸோ தயாங்கும் அப்படியே அவனும் சலைச்சவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு நல்லா முத்தம் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ ஜேகே வால் சைடு தள்ள, தயாங் வால் சைடு தள்ளன்னு 2 பேரும் மாற்றி அப்படி கொடுத்துட்டு இருக்காங்க. ஜேகே தயாங்கோட பேக் எடுத்து அகைன் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போடுறான். அப்போ செபாஸ்டின் கரெக்டாக வெளியில் வந்து அந்த பேக்கை கேட்ச் பண்ணுறான். என்ன நடக்குன்னு இப்போ எனக்கு புரியுது. தயாங்க என்ன நல்லா ஆடுறா, நீ வாழு, யாரு கேப்பா அப்படின்னு செபாஸ்டின் சிரிச்சுட்டு, இங்க பாருங்க பாத்ரூம்ல மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்குதா, யாரும் போகக்கூடாது, போர்டு வைக்க சொன்னாங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு சும்மா ஒரு பிரிண்ட் எடுத்துட்டு வந்து வெளியில ஒட்டிடுறான். அப்போ ஜேகே அப்படியே தயாங்கோட ஷர்ட்டெல்லாம் அப்படியே கழட்டி போட்டுட்டு அப்படியே கீழே உட்காந்து கீழே இருந்து மேலே வர ஒரு இடம் விடாம அப்படியே முத்தம் கொடுத்துட்டு வர்றான். அந்த முத்தத்தோட சத்தத்திலேயே தயாங்க் அப்படியே ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. ஜேகேவை இன்னும் அவனோட ஃபேஸை
அவனோட உடம்போட நல்லா தள்ளி இன்னும் பண்ண சொல்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பண்றான். ஜேகேவும் இப்போ மேல அப்படியே எழுந்து தயாங்கோட ஃபேஸோட ஜேகே அவனோட ஃபேஸை வச்சுக்கிறான். வச்சதுக்கு அப்புறம் இப்ப தயாங் அப்படியே ஜேகேவோட எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு அப்படியே அவ கீழே குனிறான். தயாங், இது உனக்கு முதல் தடவை. அப்ப ஜேகே கொஞ்சம் கூட அப்படியே யோசிக்காம அப்படியே அவனும் பண்ண வைக்கிறான். ஸோ தயாங்கும் அப்படியே பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்படியே ரெண்டு பேரும் அப்படியே ரெண்டு பேத்துக்கும் மாற்றி மாற்றி பண்ணிக்கிறாங்க. அப்போ ஜேகே அப்படியே தயாங்க ஃபுல்லாக பார்க்குறான். என்ன பார்க்குற? அப்படிலாம் பார்க்காத, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. என்ன 10 பேர் கூட படுத்துட்டு வந்தனா இதுதான் எனக்கும் சம்பவம் மட்டன் எல்லாத்தையும் பண்ணுவேன். ஆனால் இன்னைக்கு என்னோடதை வச்சு ஷூட் பண்ண போகிறேன். கண்ணே இல்லாமல் உள்ள புல்லட்டு அற மாதிரி லோடாக இருக்கும். நான் கண்ணில் இருந்து ஒரு ஷூட் கொடுக்கவா அப்படின்னு வேற மாதிரி எல்லாம் தலைவன் பேசுகிறான். அப்போது ஜேகே அப்படியே தயாங்கோட காலை பிடிச்சிட்டு அப்படியே அவனும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ தயாங்கும் அப்படியே ஒரு மாதிரி இழைச்சிட்டு மூச்சு ரொம்ப வாங்கிட்டு அப்படியே ஜேகேவோடதை ஃபீல் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நிம்மதியாக அங்கே இங்கன்னு அவங்க ட்ரை பண்ணாததே இல்லை அப்படியே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு ஜேகே அப்படியே தயாங்க தூக்கிட்டு போயிட்டு அவனோட காரில் பின்னாடி போட்டுட்டு தயாங்க அவனோட மடியில் படுக்க வச்சுக்கிறான். தயாங்கா, எனக்கு என்னமோ இது ஒரு மாதிரி பத்தலைன்னு தோணுது. ஐ வாண்ட் மோர். எனக்கு நிறையா வேணும்னு தோணுது. ஜேகே, போதும், இதுவே ரொம்ப வலிக்குது. இதுவே வலிக்குதுண்ணா. நான் என்னோடதுல 0.1% அது மட்டும்தான் காட்டினேன். இன்னும் என்னோட கன் ரொம்ப அதிகமாக புல்லட்டை லோட் பண்ணும் அப்படின்னு அவன் மேலே அப்படியே போயிட்டு என்னென்னமோ பண்ணுறான். அப்போ செபாஸ்டின் பார்க்குறான், காரு சும்மா வேற லெவலில் ஆடிட்டு இருக்கு. ஐயோ, என் ஃப்ரெண்டு பாவமே, அவன் காட்டான்னு வேற சொன்னானே. ஒரு மாதிரி வெக்கத்தோடையும் அப்படியே தயாங் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் என்ன, அவங்க ரெண்டு பேரோட லவ்ஸ் அப்படியே ஸ்டார்ட் ஆகும். அண்டு இந்த பாண்டிங்கை நீங்கள் ஒரு டேடி பாண்டிங் புரியும்னு நினைக்கிறேன் அந்த மீனிங். ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டாலும் சரி தான், இல்லை அப்படியே ஒரு மாதிரி நார்மல் கப்புள்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி தான். ஓகேடா, ஐ ஹோப் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்லேயே சொல்லியிருந்தேன் செகண்ட் பார்ட்டு தரமாக கொடுப்போன்னு அப்படின்னு. அப்படி கொடுத்தனான்னு எனக்கு தெரியல, பட் ஸ்டில் நீங்கள் தான் சொல்லணும் அப்படி கொடுத்தனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. 2 ஷார்ட்டாக தானே இது போட்டோம். ஓகே, முடிஞ்சிச்சுன்னா ஒரு லாங் வீடியோ மாதிரி போடுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் 2 ஷார்ட்டாக 2 பார்ட்டாகவே பார்த்துக்கோங்க. ஸோ செகண்ட் பார்ட் பார்க்குறவங்களுக்கு ஃபஸ்ட் பார்ட் வந்து பிளேலிஸ்ட்டில் டேக்குக்கோட 2 ஷார்ட்ஸ்னே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும்டா, அதில் போய் பாருங்கள். நான் வந்து டைட்டிலில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் 1/2 2/2ன்னு. ஸோ 1/2னா ஃபர்ஸ்ட் பார்ட், 2/2னா செகண்ட் பார்ட். இதுதான். அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுற நிறையா பேருக்கு லவ் யூ ஸோ மச் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் மீ. ஓகேடா. அண்டு ஓகே, எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய எக்ஸாம் டைமில் நான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்காக நான் போட்டுட்ருக்கேன், செகண்ட் பார்ட் சீக்கிரமாக போடணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க அண்ட் லைக்கும் பண்ணிடுங்க. முடிஞ்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகேடா, எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. லவ் யூ ஆல்.